வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசப்பொடி தாங்க. கமகமன்னு வாசனையான சூப்பரான ரசப்பொடி தான் நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே செய்ய போகிறோம். ரசப்பொடி நம்ம எடுத்து நுணுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா கரண்ட்டு போச்சு அப்படின்னா கூட டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை கரண்ட் இருக்கிற நேரத்தில் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஜீரக மிளகுலாம் அரைச்சி நம்ம செய்வோம் இல்லையா? சப்போஸ் கரண்ட் இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த பொடியை போட்டு உடனே செஞ்சலாம். ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். ஸோ 100 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப செவக்காத மாதிரிலாம் வறுக்கவே கூடாது. லைட்டாக, அதாவது அதோடைய வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் அதோடைய அந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் பொறுப்பாக வர வரைக்கும் மட்டும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்ல வாசனை வந்ததுக்கப்புறமே வேறொரு தட்டுக்கு மாற்றிட வேண்டியதான். 100 கிராம் அளவுக்கு நம்ம சீரகம் எடுத்தோம் இல்லையா? ஸோ 100 கிராம் அளவுக்கு சீரகத்துக்கு 50 கிராம் அளவுக்கு மிளகு சேர்க்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சீரகம் எடுத்து சீரகம்லாம் நல்லா வறுப்பட்டாச்சு. வேறு தட்டுக்கு நான் மாற்றிட்டேன். இப்போது அதே பேனில் 50 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு மிளகு இருக்குது. நான் இதில் பாதி மட்டும் தான் நான் சேர்க்க போகிறேன். அதே மாதிரி மிளகுமே அப்படி தான், ரொம்ப நேரம் சூடாக வேண்டாம். லேசாக சூடாகி அதோடைய வாசனை நல்லா வெளியே வர ஆரம்பித்தோட்டே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ மெதுவாக இதை வறுத்து விட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே கொஞ்சம் லேசாக வறுப்பட்டால் போதும். இப்போ நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ உடனே எடுத்து அதையும் வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். சீரகம் சேர்த்து வச்சுருந்தோம்ல, அதே தட்டிலே மாற்றி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 15 கிராம் அளவுக்கு மல்லி இருக்குல்ல, ஒரு 15 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து வெயிட் இருக்காது அப்படின்றதுனால நம்ம 15 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்தோம் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் நிறையா தான் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சேர்த்து இதை லைட்டாக அதாவது வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இதையும் வறுத்ததுக்கப்புறமா வேறு தட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், லேசாக லைட்டாக செவந்து வந்த மாதிரி நிறம் மாறி இருக்குது. அப்படியே வேறு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 10 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். வெந்தயம் அதே மாதிரி நிறையா சேர்த்துட்டிங்க அப்படின்னா கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வெந்தயம் வந்து 2 ஸ்பூனுக்கு மேலே சேர்க்காதீங்க. டேபிள் ஸ்பூன் இல்லை, டீஸ்பூனில் சேர்த்துருக்கேன். நீங்கள் டேபிள் ஸ்பூனில் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஓரளவு செவந்ததுக்கப்புறமா அதையும் அதே தட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு 20 கிராம் அளவுக்கு, அதாவது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு இருக்குல்ல, இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்க முடியாது. அதனால் ஒரு டவலில் நல்லா வந்து தொடச்சிருங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் லேசாக வறுப்பட்டு வரணும். ரொம்ப செவந்துருச்சு அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் நல்லா வாசனை வர வரைக்கும் லேசாக வறுப்பட்டதுக்கப்புறமா இதையும் வேறு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதுவும் நல்லா வறுப்பட்டாச்சு. வேறு தட்டுக்கு நான் மாற்றி எடுத்துக்க போகிறேன். இப்போது சேம் அதே கடாயில் ஒரு கை நிறைய வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுமானது. உங்களுக்கு கருவேப்பிலை ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது அப்படின்னா இதுலேயே கூட நீங்கள் நிறைய கூட சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் போது நிறைய சேர்த்து வறுத்து அதில் எடுத்து நுணுக்கி வச்சுக்கலாம். ஸோ கருவேப்பிலை எந்த அளவுக்கு சேர்க்குறமோ வாசனை நல்லதாக இருக்கும். நான் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன், ஏன்னா அப்பப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவேன். அதனால் பார்த்திங்கன்னா கையில் எடுக்கும்போது கொஞ்சம் மொறுமொறுன்னு வர மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. இல்லைனா வந்து ரசப்பொடி ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடும். இதில் உள்ள ஈரமெல்லாம் போகிற வரைக்கும் வறுத்தா போதும். அவ்வளோதான். கையில் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் தட்டில் சேர்த்துடலாம். இப்போ வந்து எல்லாமே வறுத்தாச்சு. ஸோ அதனால் வந்து பேனை நல்லாவே ஹீட்டில் இருக்குது. இதே ஹீட்டில் வச்சு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இருக்குல்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சூட்லேயே வந்து லைட்டாக அது வந்து செவந்துடும், லைட்டாக வந்து வறுப்பட்டுரும். அதனால் வந்து இதுக்காக வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணி நம்ம செய்ய வேண்டாம். அந்த ஹீட்லேயே லைட்டாக வந்து வறுப்படுற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. லைட்டாக இது மாதிரி பிரட்டி விட்டுட்டு அதே தட்டிலே நீங்கள் இதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா இது வந்து ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக குறைப்பாக கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரசப்பொடியாக இருக்கட்டும், சாம்பார் பொடியாக இருக்கட்டும், ரொம்ப நைஸாக திக்காக அரைச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி மண் மாதிரி ஆகிடும், வாசனையே சீக்கிரமாக போயிடும். ஓரளவுக்கு கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா தான் ரசப்பொடி நல்லாவே வாசனையாக ரொம்ப நாளைக்கு இருக்கும். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம்.
நீங்கள் பல்காக அரைக்கிறீங்க அப்படின்னா இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய சேர்த்துக்கோங்க. அளவுகளை ஜாஸ்தி பண்ணிவிட்டு மிஷினில் கூட கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பட் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ரசப்பொடியாக இருக்கட்டும், சாம்பார் பொடியாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சு யூஸ் பண்ணும்போது அதோடைய வாசனையும் மனமும் ரொம்ப தனியாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதிகமாக அரைச்சி வச்சிங்கன்னா அதோடைய வாசனை ரொம்ப சீக்கிரமாக போயிடும். பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு தான் நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். இப்போது கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நெருன்னு இருக்கணும். நம்மளோட ரசப்பொடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆச்சு. இது யூஸ் பண்ணி நம்ம ரசமும் வச்சு பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், கையில் எடுக்கும்போது இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மிக்சியிலேயே வந்துட்டு ஜீரக மிளகு அரைச்சி நம்ம செய்கிறோம் அப்படின்னா கூட ஜீரக மிளகு ரொம்ப நைஸாக நுணுக்க மாட்டோம் இல்லையா, அதை வந்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு ரசப்பொடி வந்து ரெடியாக இருக்குது. இந்த ரசப்பொடி வந்து சூடாக இருக்கும் போது நீங்கள் அப்படியே வந்து வேறு பாட்டிலையோ கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் ஸ்டோர் பண்ணணும். ரொம்ப சூடாகிற வரைக்கும் விட்டு அரைக்கவும் அரைக்காதீங்க. கொஞ்சம் நிறுத்தி அரைங்க. குறைப்பாக அரைக்கிறனால ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ நான் அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி எடுத்துகிட்டு, ரசத்தில் வந்து பார்த்திங்கன்னா புளி, தக்காளி இதெல்லாமே தேவையான அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரசப்பொடி இது கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதிலேயே வந்துட்டு ஜீரகம், மிளகு எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் பார்த்திங்க அப்படின்னா பூண்டு தான். பூண்டை வந்துட்டு நல்லா பூண்டு தோலோடு தட்டி சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. எப்போவுமே ரசத்துக்கு ரொம்ப மேலே மிதக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளிக்க விட்டுறலாம். கூடவே கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் வந்து காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரசம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதை இது கூட சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ரசம் வைக்கும்போது ரொம்ப கொதிச்சிருச்சு அப்படின்னா அந்த ரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ரசம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொதி லைட்டாக சுற்றிலும் ஒரு கொதி வந்தவிட்டி நுர வந்தவிட்டி உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ ரசம் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ரசம் வச்சு உடனே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியாது. மார்னிங் வச்சிங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் அதோடைய புளிப்பு எல்லாமே உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். இப்போ பாருங்கள், சுற்றிலும் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு, நீங்கள் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதில் சேர்த்திங்க அப்படின்னா ரசம் வந்து வாசனை வந்து இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்துட்டு நம்ம பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கழுவுறது வந்து அதில் இருக்கிறதெல்லாம் சேர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக இல்லை. அதில் கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஊற்றி மூடி வைக்கும்போது அதோடைய வாசனை அப்படியே இருக்கும், நமக்கு கொஞ்சம் கூட வெளியே போகாமல். அவ்வளோதான். இப்போ வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. திறந்து வச்சிங்க அப்படின்னா வாசனையெல்லாம் போயிடும். நம்ம எப்போ சாப்பிடுமோ அப்போ ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கமகமான ரசப்பொடி போட்டு வாசனையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.